பர்பஸே இல்லாமல் பல பர்பஸையும் பல காலிங்கையும் என் பர்பஸ் என்ன என் காலிங்கன்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ இதுவே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை கண்டடைந்து கொண்டீர்கள். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் டாக்டரு, இன்ஜினியரு, இல்லை பிஸ்னஸ் வைக்க போகிறீங்க, இதுதான் உங்கள் பர்பஸ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இல்லை நீங்கள் பாஸ்டரு, நீங்கள் இவாஞ்சலிஸ்ட்டு, நீங்கள் ப்ராஃபட்டு, இப்படி தான் உங்கள் மினிஸ்ட்ரி இருக்க போது, இதுதான் உங்களோட காலிங், இப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இதை பற்றிலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. சரியா? பட் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு, ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரு. திஸ் இஸ் யுவர் காலிங், திஸ் இஸ் த காமன் காலிங், திஸ் இஸ் த மெயின் காலிங். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்கள் அந்த காலிங்லலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த காலிங்கை விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் இந்த காலிங்கில் ஸ்டெப் இன் பண்ணி இந்த காலிங்கில் நீங்கள் ஃபுல்லாக சூப்பராக இருக்கீங்கன்னா அந்த காலிங்கை மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டான காலிங்கில் கரெக்டான பர்பஸ் தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் மெயினான இந்த காமன் காலிங் இல்லை, இந்த மெயினான இந்த காலிங்கை, அதாவது ஏசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிற அந்த காலிங்கில் கரெக்டாக இருக்கீங்க, அந்த பர்பஸில் கரெக்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் பர்பஸ்னா, உங்கள் காலிங் என்னென்னா ஃபெல்லோஷிப் வித் கிரைஸ்ட். மறந்துடாதீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாய்.